ரொம்ப அழகான ஒரு சரணம். எதிர்க்கிறவர்கள் முன்பும் தள்ளினவர்கள் மத்தியிலையும் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவேன். தாவீதை அவங்க அம்மா அப்பா எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்றதை விட, ஆனா தாவீது அந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க. அப்படின்னா தள்ளினவர்கள் வேண்டாம், அவன் எதுக்கு வர்றான், அவன் வர்றதுனால அந்த ஆடுகளுடைய நிலைமை கெட்டு போறதுக்கு என்ன ஆச்சு, அவன் அங்க இருந்த ஆடுகளையாவது மேய்ச்சிட்டு இருப்பான்ல, அவன் போய் எங்க ராஜாவாக போறான், அவனுக்கு இங்க என்ன வேலை. அப்போ தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா நீங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அவங்கள பிரதிஷ்டை பண்ண வந்த அந்த தேவ மனுஷன் சொல்லுவாரு, சாமுவேல் சொல்லுவாரு, அந்த குமாரன் இந்த இடத்துல வராம நான் சாப்பிட மாட்டேன்னு. அவன் இந்த இடத்துல வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு. அங்க அவருக்காக ஒரு பெரிய விருந்தே பண்ணப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிக்காக. அவர் பிரதிஷ்டை பண்ணாட்டா கூட பரவாயில்ல, அவர் சாப்பிட்டு போறதுக்காக தான் அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, அந்த குட்டி பையன் வர்றதுக்குள்ள, அந்த சின்ன பையன் வர்றதுக்குள்ள, அந்த தாவீது வர்றதுக்குள்ள நான் சாப்பிட மாட்டேன். அப்ப நான் நம்புறேன், எல்லாரும் தள்ளினாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துல போகாம எந்த காரியம் நடக்காதுப்பா. தள்ளினவர்கள் மத்தியில ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பந்தியே ஆயத்தப்படுத்துறார். யோசேப்பு யார் அப்படின்னு பார்வோனுடைய வீட்டார் யாருக்குமே தெரியாது. அவன் பேர்ல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்ச உடனே அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுவதற்கு எல்லாருமே சைன் அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாருமே சைன் போட்டாங்க, தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே தள்ளினாங்க, அவன் யாரு அவன் யாரு அவன் யாரு தள்ளினாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த நாட்டையே ரட்சிக்கிறதற்கு ராஜா சொல்றாரு, யாரையாவது ஒருத்தரை கொண்டு வர மாட்டீங்களாயா, இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லையாயா. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், இல்ல ஒருத்தன் இருக்கான், தள்ளின ஒருத்தன், கர்த்தர் அவனை கொண்டு வந்து அங்கே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்றார். நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை யார் தள்ளினார்களோ, யார் ஒதுக்கினார்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி உங்க மூலமாகத்தான் அந்த காரியத்தை அவர்கள் வெற்றியாய் முடிக்க முடியும் என்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி அந்த இடத்துல கர்த்தர் உங்களை முக்கியத்துவப்படுத்த போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அந்த இடத்துல கர்த்தர் நீங்க தேவை என்று அவர்களுக்கு சொல்லுவார். அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் அது பினிஷிங், அது முடிவு வரவே வராது. ஆமென். தள்ளினவர்கள் மத்தியிலே நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். யோசேப்புனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை தள்ளுனாங்க. என்னத்த பெரிய விஷயம், ஒன்னு என்ன நீ பெரிய ஆளு அப்படின்னு தூக்கி அவனை குழிக்குள்ள போட்டாங்க. அப்படி அவங்களுக்குள்ளே ஒரு அந்த மிதப்பான ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் அவ்வளோ தூக்கி தள்ளி போட அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த யோசேப்பு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் போய் அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்தாலும் எல்லாரும் யோசேப்பு வர்றதுக்காக வெயிட் பண்ணாங்களாமா. அந்த பந்தியில அங்க கொடுக்கப்படுகிற விருந்துல யோசேப்பு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் உட்கார வச்சிட்டாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோசேப்புக்காக எல்லாரும் காத்திருந்தாங்களாமா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு நாள் இவன் வேண்டாம் அப்படின்னு தள்ளுனாங்க, ஆனா இன்னைக்கு அவனுக்காக அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும். முன்னாடி சாப்பாடை பார்த்தா கூட சாப்பிட முடியாதுப்பா, யார் வரணும், தள்ளின ஒருத்தன் வரணும். நீங்க வேண்டான்னு உதறி தள்ளின ஒருத்தன் வரணும். அப்ப நான் நம்புறேன், அந்த வசனத்தின்படியே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அதோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்க வரட்டும்னு வெயிட் பண்ற ஒரு நாள் வரட்டும். உங்களை உதறி தள்ளின ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க வரணும், வெயிட் பண்ணுங்க. அவங்க வரட்டும், வெயிட் பண்ணுங்க. அவன் வந்துதான் எதுனால அவன் வந்து பண்ணலாம், எதுனால அவங்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும் வரட்டும், கண்டிப்பா வரும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்புறவங்க அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே. ஓ இயேசுவே இயேசுவே இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில், சொல்லுங்களேன், பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவி. அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கிறவர் முன்பிலும், எஸ் அப்படிதான், தள்ளினவர்
உங்க சத்தம் கேட்கட்டுமே. பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுவேன். இப்ப சொல்லுவ இயேசுவே. ஹalleluya. ராஜாதி ராஜாவே, நீர் வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும். ஓ, ரெண்டு கையை உயர்த்தி இயேசு அப்பா. ஓ இயேசுவே. ஓ ஹalleluya. மழவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி. ஓ மழவில்லா அன்பிற்கு ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி இயேசுவே. அன்பிற்காக நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். ஐயரே, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதா. திரும்ப திரும்ப சொல்லுவோம். நினைவெல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதா. திரும்ப திரும்ப நிறைவெல்லாம், என் நிறைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் நடத்தி செல்லும், நாள் முழுதும் நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஓ பாலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. உங்க பலன் எங்களுக்கு கிடைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ். உங்க பிரச்சனைகளை நடத்தட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டாலும், எங்கிருந்து ஆண்டவர் ஆராதிச்சாலும் அந்த பரலோக மகிமை அவங்கள நிரப்பட்டு சாமி. நீங்க கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையில விழவே கூடாதுப்பா. சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே நாம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் வாசிக்கலாம். நம்ம 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுலுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர், என் தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். நீங்கள் அப்படியே 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். இன்னொரு விசை கூட அந்த நம்ம 34வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய இருதயத்திலே இந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி, இதிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற சில வார்த்தைகளை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாய் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். தாவீது சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். சாதாரணமாய் இருந்த அவனை தன்னுடைய குடும்பத்தார் அவனை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் எல்லாரிலும் சிறியவன். அவன் சரீரத்திலையும் பலன், பெரிய பெரிய பலனும் பெரிய அட்ராக்ஷனும் இல்லாதவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்படி சின்னவனாய் இருந்த அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை எங்க வச்சார் அப்படின்னா, உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் அவனை நிற்க பண்ணினார். ஆமே. நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு தாழ்ந்த இடத்திலே நீங்கள் கிடக்கலாம். இந்த தாவீதை போல யாருமே மதிக்க முடியாத ஒரு இடங்களிலே நீங்கள் கிடக்கலாம். உங்களை நினைப்பார் யாரும் இல்லை, உங்களை மெச்சிக்கொள்ளுவார் யாரும் இல்லை, உங்களை தட்டி கொடுப்பார் யாரும் இல்லை, நீங்கள் ஒரு பெரிய மதிப்புக்குரிய நபராய் இல்லை, ஒரு தாழ்ந்த இடத்திலே யாருமே விரும்ப முடியாத ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு வைக்கிற கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உயர் ஸ்தலங்களிலே நான் உன்னை நிற்க பண்ணுவேன், உயர்ந்த இடங்களிலே உங்களை நான் வைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு 3 மாடி கட்டியிருந்த ஒரு வீட்டிற்கு திறப்பு விழாவிற்கு நாங்கள் கடந்து போனோம். அப்போது அந்த 3 மாடி வீடு கட்டுவதற்காக அந்த திறப்பு விழாவுக்கு நான் கடந்து போகும்போது அந்த வீட்டில் எனக்கு ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வசனம். ஒரு பெரிய எழுத்தில் அந்த வீட்டுக்கு உள்ள நுழையும் போது அவங்க எழுதியிருந்தாங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு எழுதியிருந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவாக நம்ம ஒரு வசன போர்டுல ஒரு வீட்டுக்கு உள்ள நுழையும் போது நிறைய வசனங்களை எழுதுவோம். அந்த கூடாரத்தை கூட்டு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், இப்படிப்பட்ட நிறைய வாக்குத்தத்த வசனங்களை எழுதுவோம். அது இல்லாவிட்டால் இயேசு வீட்டின் தலைவர் அப்படின்னு எல்லாம் நம்ம எழுதுவோம். ஆனா முதல் முறையாக அந்த வீட்டில் அதுவும் வசனம் போர்டுல அல்ல, எழுத்திலே எழுதப்பட்டிருந்தது. என்ன வசனம் எழுதப்பட்டிருந்தது என்றால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப நான் அந்த வசனத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த உரிமையாளருடைய அந்த ஒரு பையன் வந்தான். அப்ப நான் கேட்டேன், அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்ல, யார் இதை பண்ணது அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு, பரவாயில்ல, ரொம்ப சந்தேகம். உடனே அவன் சொன்னான், இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாட்சியே இருக்குது பாஸ்டர். நாங்கள் இந்த வசனத்தை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த மதுரை பக்கத்திலிருந்து ஒரு 7 குடும்பங்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க. 7 குடும்பங்கள் அங்கே மதுரை பக்கத்தில் அப்பொழுது அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சு.
அந்த பஞ்சம் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. நம்முடைய திருச்சபையிலையும் 2-3 பேர் அந்த பஞ்சத்தில் அவர்களால் வாழ முடியாமல் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த பஞ்சத்தினுடைய நேரத்தில் 7 குடும்பங்கள் அங்கிருந்து கிளம்பி, மதுரை பக்கத்துலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்காக வந்திருக்கிறாங்க. இங்கே அவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்து ஒரு வீடு எடுக்கிறதற்கு வசதி இல்லை. அதனால் 7 குடும்பங்களும் இந்த பள்ளம் இருக்குது பாருங்களேன், இந்த காவாய் நம்ம இது இப்போ பள்ளம் இருக்குதுல்ல, இது பெரிய பள்ளம், அந்த சாக்கடை எல்லாம் போகிற பள்ளம், அந்த பள்ளத்தினுடைய ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷெட்டு, இப்போ நிறைய பேர் ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டு அது கவர்மெண்ட்டுடைய இடமா இருக்கிறதுனால யார்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. அந்த 7 குடும்பமும் அந்த சாக்கடைக்கு மேலே ஒரு ஷெட்டை போட்டு 7 குடும்பமும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து அதற்கு பிறகு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்து திருச்சபையில் மிக முக்கியமானவர்களாக இருந்து ஆண்டவர் படிப்படியாக அவங்களுடைய வேலையை ஆசீர்வதித்து இன்றைக்கு 3 மாடி கட்டடத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், சாக்கடைக்கு ஓரத்தில் நான் இருந்தேன், சாக்கடை பக்கத்தில் தான் என் வீடு, என் கூட வந்த 7 குடும்பங்களும் அப்படி இருக்காங்கன்னு நாங்கள் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவர் எங்களை அங்கேருந்து வேறு பிரித்து எடுத்து எங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த 3 மாடியை கட்டுற அளவிற்கு எங்களை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தை நாங்கள் அங்கே எழுதி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த குடும்பத்தை போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் நீங்க இருக்கிற இடம் மிகவும் கீழ் ஆன இடமா இருக்கலாம். அதான் பாஸ்டர், நான் ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் நான் குடியிருக்கிறேன், அங்கே அசுத்தம் கொட்டுகிற இடத்துல நான் குடியிருக்கிறேன், நான் யாருமே அந்த இடத்துக்கு வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நானும் என் குடும்பமும் நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் யாருக்காக சொல்றாருன்னு தெரில, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போறார்னா, அந்த இடத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டு எடுத்து மகா உன்னதமான உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த இடம் உங்களுக்கு நிரந்தரமான இடம் அல்ல. அந்த இடம்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய நிரந்தரமான இடம் அல்ல. இந்த இடம் தான் எனக்கு கடைசி வரைக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அங்கிருந்து எடுத்து உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் நிற்க வைப்பார். நிறைய பேருடைய சாட்சிகள் உங்களுடைய காதுகளிலே கேட்கலாம். இவங்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாரு, என்னெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாருன்னு நிறைய பேர் சாட்சி சொல்றாங்களே, ஆனா என்னால் அப்படிப்பட்ட சாட்சி சொல்ல முடியுமா என்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம். நான் நம்புகிறேன், அந்த வாய் சாட்சி சொல்லுமேயானால் இப்பொழுது துதித்து கொண்டிருக்கிற உங்கள் வாயும் ஒரு நாள் சாட்சி சொல்லும். அவர்கள் ஆராதிக்கிற கர்த்தரை தான் நாமும் ஆராதிக்கிறோம். அவர்களை சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர் நம்மையும் ஒரு நாள் சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் உங்களை சொந்தங்கள் மத்தியிலே உங்களை உயர்ந்த இடத்திலே நிற்க பண்ண போகிறார். ஓ நண்பர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை உயர இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமென். நம்முடைய தேவன் ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களை குறைவாய் பார்க்கிற சொந்தங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அவங்க முன்னாடி ஒருவேளை 5 ரூபா பணத்திற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை ஒன்றுமே உங்களுக்கு எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ற வாக்கு தத்தத்தை நீங்க விசுவாசிங்க. நம்மை உயர்ந்த இடங்களிலே கொண்டு போய் உட்கார வைக்கிற நம்முடைய கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் நினையாத, உங்களுக்கு தகுதியே இல்லாத உயர் ஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? வேதத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்ட சகல மனிதர்களையும் அப்படித்தான் உயர்ந்த இடத்துல அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சாரு. அவங்க நினைத்திராத இடத்துல அவங்கள ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வச்சாரு. நீங்க தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலை சாதாரணமான இடத்துல அல்ல, ராஜாவுடைய அருகாமையில ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வச்சாரு. அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் வைப்பார். அடிமையா இருந்தார்,
தானியேல் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் தான் அந்த தேசத்திற்கு அவரோடு கூட போன நிறைய பேர் அடிமைகளாய் வேலை செய்கிறார்கள். ஆனா தானியேலை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்தார். இப்படியே பரிசுத்தவான்களுடைய லிஸ்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கர்த்தர் எங்க வச்சாருன்னா உயர்ந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். பவுலும் சீலாவும் ஆண்டவரை குறித்து பிரசங்கத்தை பண்ணுகிறதுனாலே அவனை பிடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையிலே வைத்தார்கள். சிறைச்சாலையிலே வைக்கும்போது எல்லாரை விட குறைவானவங்களா நினைச்சுதான் வச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவருடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து போட்டு அங்கிருக்கிற எல்லாரை விட அவர்களை உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் வைத்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே ஒரு உயர்ந்த இடம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. யோசேப்பு ஆயத்தமாக்கப்பட்டது போல உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு உயர்ந்த இடம் ஆயத்தமாக்கப்படுகிறது. ஒரு உயர்ந்த இடத்தை கர்த்தர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமாய் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறார். உன் துக்க நாட்கள் அன்று முடிந்துவிடும். அன்றைக்கு உங்க சஞ்சலங்கள் முடியும், உங்க வருத்தங்கள் முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த சோதனையின் காலங்கள் முடித்து தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த உயர் ஸ்தலங்களிலே நம்மை கொண்டு போய் கர்த்தர் அமர வைக்க போகிறார். அன்றைக்கு உங்கள் தாய் பிரமிக்க போறாங்க, உங்க தகப்பன் பிரமிக்க போறாங்க. உங்கள் சொந்தங்கள் எல்லாம் உங்களிடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல போகிறார்கள். அதை உங்களுடைய காதுகள் கேட்க போகிறது. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை உயர்ந்த இடங்களிலே என்னை உட்கார வைக்கிறவர், என்ன மேல இடங்களில் உட்கார வைக்கிறவர். ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஓ ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து. ஓ தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு என்னை உயர் ஸ்தலங்களிலே வைக்கிறவர், என்னை உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை எங்க வைப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாருன்னா உயர்ந்த இடங்களிலே உங்களை உட்கார வைக்கிற கர்த்தர். அந்த இடம் இன்னொருவருக்குரியதா அல்ல. சில வேளைகள் நம்ம சொல்லலாம், அவங்கெல்லாம் உயர்ந்த இடங்கள்ல இருக்கிறாங்க, உலகத்தாங்களை எல்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல வைக்கிறாங்க, கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டாரா? இல்லை, நம்மை ஆண்டவரை வைப்பார். இந்த வசனத்தை உறுதியாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிடிக்க வேண்டும். பிடித்து சொல்லணும், ஆண்டவரே என்னை உயர்ந்த இடங்களில் வைக்கிறதற்கு உங்களால் முடியும் ஆண்டவரே. நீர் எங்களை உயர்ந்த இடங்களிலே வைக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். கர்த்தரிடத்துல நீங்க கேளுங்க, இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. நான் நம்புறேன் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் உயர்ந்த இடங்களில் தான் ஆண்டவர் வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே எழும்பணும். நான் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் என்னை வைக்கணும். மனுஷங்களுக்கு முன்னாடி, சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை எப்படி வைக்கணும் அப்படின்னா உயர்வாய் கர்த்தர் வைக்கணும். ஆமே. இந்த நாட்கள் நடக்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம். என்னாலாம் எங்கே உயர்வு அடைய முடியும்னு நினைக்காதீங்க.
கர்த்தர் நம்முடைய தேவன் புழுதியிலிருந்து கூட நம்மளை எடுத்து, சாம்பலிலிருந்து நமக்கு எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற கர்த்தர். அவருக்கு உயர்ந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறது பெரிய பொருட்டே கிடையாது, பெரிய பொருட்டே கிடையாது. அது இருந்தாதான் உயர்ந்த இடம், இது இருந்தாதான் உயர்ந்த இடம், அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் நினைச்சார்னா நம்மை உயர்ந்த இடங்களிலே உட்கார வைப்பார். ஆமோதிக்கிறீர்களா? வேதத்திலே இந்த உயர்ந்த இடத்தை பார்த்த ஒரு மனிதனை குறித்து, அவனிடத்தில் இருந்த சில கேரக்டரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். வேதத்திலே நம்ம மோசையை குறித்து வாசிப்போமே ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். கவனிங்கள், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே மோசே என்கிற அந்த தேவ மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், ஒரு பெரிய தனித்துவத்தை ஆண்டவர் அங்கே தந்திருந்தார். சாதாரணமாக குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படும் போது ஒரு தகப்பனார் தாயாருக்கு பிறந்தவர் தான் இந்த மோசே. ஆனால் எல்லா குழந்தைகளும் மரிக்கும் போதும் ஆண்டவர் இந்த குழந்தையை கர்த்தர் பத்திரப்படுத்தினார். இந்த மோசையை குறித்து அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், சின்ன வயதிலிருந்தே நான் வாக்கு வந்தவன் அல்ல அப்படின்னா, அவர் வளர்ந்த இடம் பெரிய இடம், அவரை வளர்த்தின நபர் பெரிய ஆள். ஆனா ஒரு நாள் மோசையை குறித்து நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய பலசாலி, நான் ஒரு யுத்த வீரன், அப்படி என்று மோசே தன்னை குறித்து எங்கேயுமே அவர் சொல்லல. அப்ப நான் நம்புறேன், பெரிய இடத்திலே வளர்க்கப்பட்டாலும் அவன் ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஆனா கர்த்தர் அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார். இப்பொழுது மிக உன்னதமான ஒரு இடத்திலே ஆண்டவர் கொண்டு போய் அவனை உட்கார வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை நடத்துகிற மகா பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் மோசேயினுடைய கையிலே கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் பல இடங்களிலே மோசேயை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். மலையிலிருந்து மோசே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வேதம் சொல்லுகிறது முக்காடு போட சொன்னாங்களாமா. நான் உங்களை பார்க்க முடியல, உங்க முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது, அதனால நீங்க முக்காடு போங்க. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவன் மரித்ததற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிக்கும் போது சீசர்கள் எல்லாரும் எதை பார்க்கறாங்க அப்படின்னா, மோசேயும் எலியாவும் அவரிடத்திலே பேசுகிறவர்களாய் அவருடைய கண்களுக்கு தென்பட்டார்களாமா. அப்போ மோசேயை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினது, உயர்த்தினது ஒரு இடங்களிலே அல்ல, மரித்ததற்கு பிறகும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். மோசே சாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்து மேன்மைப்படுத்தப்பட்டவன், உயர்ந்த இடங்களிலே வைக்கப்பட்டவன். அப்போ நான் நினைச்சேன், இவ்வளோ பெரிய உயர்வு, இவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு இடம் இந்த மோசேக்கு கிடைக்கிறதற்கு காரணம் என்ன? அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலேயும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி
விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நம்முடைய விசுவாச தகப்பன்மாரை குறித்து, அவருடைய கேரக்டரை குறித்து ரொம்ப அழகாய் எழுதி கொண்டே வருகிறது. அதுல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இந்த மோசேயினுடைய கேரக்டர், ஏன் ஆண்டவர் அவனை உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் கொண்டு போய் வைத்தார், கர்த்தர் அவனை உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்றொன்றாய் நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பெரியவன் ஆன போது. நன்றாய் கவனிங்க. அவனுக்கு சின்ன வயசுலிருந்தே அவன் எகிப்தியன் அல்ல அப்படின்றத பார்வோனுக்கு தெரியும். எகிப்தினுடைய வீட்டிலே வளருகிறார், ஆனா தான் ஒரு எகிப்தியன் அல்ல, ஒரு எபிரேயன் என்று அவனுக்கு தெரியும். நன்றாய் கவனிங்க. எபிரேயர் எல்லாரும் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எபிரேயர் கட்டட வேலை செய்யறாங்க, செங்கல் அறுக்கிற வேலை செய்யறாங்க, நிறைய ஆடு மாடுகளை வளர்த்துக்கிறார்கள். இப்படியே எபிரேயர் ரொம்ப கஷ்டப்படுகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எகிப்தியர் எப்படி அப்படின்னா, அவங்க எல்லாம் மேலிடத்துல இருக்கிறாங்க. அவங்க இவங்களை வழி நடத்துறது, இவங்களை அடிக்கிறது, என்ன இதெல்லாம் செஞ்சியா, கணக்கு எழுதுறது, அந்த அரிசியெல்லாம் கொண்டு காவல் காக்கிறது. எகிப்தியர்கள் எல்லாரும் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கும்போது எபிரேயர் எகிப்தியர்களுக்கு அடிமைகளா இருக்கிறார்கள். இவர் மோசே யார் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு எபிரேயன், எகிப்தியன் அல்லன்னு தெரியும். இப்போ வளர்ந்தாச்சு. ஆண்டவர் இவனை இந்த மோசையை எதற்காக பார்வோனுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு போனார்னா, இவனுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்காக தான் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. இப்போ இவர் வளர்ந்தாச்சு, இவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டுருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா, இனி திரும்ப இந்த எகிப்தினுடைய இந்த பார்வோனுடைய வீட்டை விட்டு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு பக்கத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ஒரு மேல் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நம்ம கண்டிப்பா எதற்காகவும் அதை விட மாட்டோம். ஆனா மோசேயை குறித்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை காப்பாற்றுவதற்கு என்று அவன் வளருகிற வரைக்கும் ஒரு ஆதரவை அவனுக்கு தந்தாரு. ஆனா அந்த ஆதரவை தந்த தேவன் இந்த வயசுக்கு மேல, நம்ம வளர்ந்ததற்கு மேல இனியும் அந்த இடத்திலே இருப்பதற்கு, ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நம்ம ஜனங்களோட கஷ்டப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்றதுனால அந்த மேன்மையை உதறி தள்ளிட்டு பாடுபடுறதை தெரிந்து கொண்டானாமா. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சொகுசு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சொகுசான வாழ்க்கை எல்லாமே சாகிற வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்றதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கண்டினியூ பண்றதுக்கு நினைக்க கூடாது. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகள் வரும்போது, அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கை வரும்போது அதை விட்டுட்டு கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கைக்கு வருவதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதே இல்லை. நீங்க அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம தூக்கி போட்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆனா ஒன்றை நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டும். சில இடங்கள், எகிப்து அப்படின்றது பாவம் நிறைஞ்ச இடம். எகிப்து அப்படின்ற சொல்றது, பார்வோன் என்றது சத்துருக்கு முன்னடையாளமானவன். அங்க இருக்கிறது முழுவதும் விக்கிரக ஆராதனை நடக்கிறது. ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற வீடு, ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற தாய், ஒரு விக்கிரக ஆராதனையினால் செய்யப்பட்ட சாப்பாடு எல்லாமே அவனுக்கு பரிமாறப்படுகிறது. ஆனா சொகுசான வாழ்க்கை. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு சொகுசான வாழ்க்கையை விட கர்த்தர் தான் முக்கியம் அப்படின்னு இந்த மோசே நினைச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, இந்த மோசையானவன் தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அப்படின்னா ஆண்டவருக்காக ஒரு பெரிய இடத்தை விடுறதுன்றது அவ்வளவு சுலபம் அல்ல.
இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் வந்து பேசுறாருன்னு தெரியாது. நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம், ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். இந்த இடத்துல இருந்தா நீங்க ஒரு பெரிய ஆளு, ஆனா அங்க ஸ்பிரிச்சுவல் இல்லை, அங்க ஆண்டவரை தேடுதல் இல்லை, அங்க ரொம்ப விக்கிரகம், அங்க இருக்கிறவங்க முழுவதும் பாவிகள். ஆனா அங்க இருப்பது அது கர்த்தருக்கு மட்டும் பிடிக்காது, ஆனா உங்களுக்கு திறந்த வாசல் மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் உன்னதமான இடத்துல வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் என்ன பண்ணாது அப்படின்னா வெற்றியை தரவே தராது. வெற்றியை தரவே. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வசதி தான் முக்கியம், எனக்கு உயர்வு தான் முக்கியம், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் முக்கியம். அங்க ஆண்டவர் இருந்தான்னா இல்லைன்னா என்ன? ஒருவேளை நீங்கள் கடினமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள், அங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. சிலர் வந்து ரட்சிக்கப்படல, ஆனா அங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் ரட்சிக்கப்படல, இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த வீட்டை விட்டு நம்ம வர முடியாது. மனசுக்குள்ள ஆண்டவரை நினைச்சு ஆண்டவரை ரொம்ப நேசிச்சு வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, பெரியவனான போது இப்ப தான் முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. இப்ப டிசைட் பண்ணிடலாம், இப்போ அவர் புருஷன், இப்ப வெளியே போகிறதுக்குள்ள சகல பலனும் அவருக்கு வந்துருச்சு. இனியும் நான் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா, ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல நான் கண்டிப்பா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டினியூ பண்ண முடியாது. ஆண்டவர் இல்லாத இடம் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாலும் நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, அது ஆண்டவரே கொடுத்த இடம்னு நீங்க நினைக்கிறது என்னை பொறுத்த அளவில் தவறுண்டு தான் சொல்லுவேன். யோசேப்பு இதை சரியாய் அறிந்திருந்தார். அதே எகிப்து, ஆனா பார்வோனுடைய மனைவி அவங்களிடத்துல என்ன இல்லைன்னா ஆண்டவர் இல்லை. ஆனா எல்லா வாசல்களும் அவனுக்கு திறக்கப்படுகிறது, எல்லா வாசல்களும். அப்படின்னா அந்த தவறுக்கு அவன் உடந்தையாய் போனான் என்றால் அவனுக்காக எல்லா வாசல்களும் திறக்கப்படும், எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். அந்த வீட்டுல சொகுசா இருக்கலாம், அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம், அந்த வீட்டுல என்ன வேணாலும் அவன் பண்ணிக்கலாம். ஆனா தன்னுடைய மனதுல ஒன்று நினைக்கிறான், ஆண்டவர் இல்லாம எனக்கு வருகிற இந்த இடம் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், அதற்கு நான் வந்து எங்கு வேணாலும் நான் போவேன், கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, ஆண்டவர் இல்லாத உயர்வில் நான் ஒரு நாள் அதை விரும்பவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று ரொம்ப கவனமாக கவனிங்க, உங்களுடைய எல்லா உயர்வான இடங்களிலேயும் கண்டிப்பாக யார் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இருக்க வேண்டும், ஆண்டவர் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் இல்லாம ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் வருகிறது என்றால் ஆண்டவருடைய பிள்ளைங்க, இல்லை இல்லை இல்லை, எனக்கு எல்லாவற்றை விட மேலானது எது அப்படின்னா கர்த்தரே எனக்கு மேலானவர். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்து வேதாகம கல்லூரியிலே படிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து படித்த ஒரு மாணவருடைய சகோதரி, அப்போது அந்த 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 பையனும் அவங்கள தான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் திடீரென்று அந்த பொண்ணை வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையன் விரும்பினான். அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, பயங்கரமான பண வசதி. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா அவனை நேசிக்க ஆரம்பிச்சு. உடனே இந்த பையன் சொன்னான், இல்லை வேண்டாம், நமக்கு ₹1 கொடுத்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண்டவரோட நடக்கிற ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தங்கச்சி என்ன பண்ணான்னா, அண்ணா நீயும் கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன், நீ நாளைக்கு ஊழியம் முடிச்சுட்டு வந்த அப்படின்னு சொன்னா நான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வையேன், பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு நிறைய காணிக்க தருவேன், உனக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு நானே இடம் வாங்கி தருவேன், அதனால இது நோ சொல்லாத, அது அவங்க கடவுளோட இல்லை நம்ம கடவுளோட இருக்கோம்ல, நம்ம கொஞ்ச நாள் தாண்டி மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் எங்கள்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண, அப்போ நாங்கள் எல்லாரும் சொன்னோம், இல்லை 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 இல்லை, ஆண்டவர் இல்லாமல் கோடி கொடுத்தா கூட நமக்கு வேண்டாம், நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் அவங்க அதில் கன்வின்ஸ் ஆகிறது மாதிரி தெரியல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தரே ஏற்படுத்தினா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு வசனம் விளக்கம் வேணும். என்னன்னா வந்து பாவிகளுடைய ஆஸ்தி வந்து
துன்மார்க்கருடைய ஆஸ்தி வந்து நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. அவங்க வீட்டில எல்லாம் துன்மார்க்க, நம்ம நீதிமான்கள், நமக்காக தான் அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு பெரட்டு பண்ணி அவ்வளோ திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் எல்லாம் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப இவன் தான் 10 ரூபா 50 ரூபா கொடுக்குற சூழ்நிலை இருக்கே தவிர அவங்கள்ட்ட இருந்து 5 பைசா வரல. 1 ரூபா கூட இந்த வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. இவனுடைய ஊழியத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியல, இவனோட சேர்ந்து ஜெபிக்கவும் முடியவில்லை. இப்போ ஒரு பொல்லாத கட்டுக்குள்ள அந்த சகோதரி வந்து மாட்டி இருக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியணும், உங்களுக்கு நிக்கக்கூடிய பலன் வந்துருச்சா? மோசே பெரியவன் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டான்னா அங்க எகிப்துல தான் இருந்தான், அந்த விக்கிரகத்துக்குள்ள தான் இருந்தான். ஏன்னா இப்ப வெளியே வர முடியாது, வெளியே வந்தா அவனுக்கு ஆபத்து. ஆனா இப்ப புருஷன் ஆனதுக்கு பிற்பாடு நான் நிக்கிறதுக்குன்னு, நான் கால் மிதிக்கிறதுக்கு, எனக்கு கர்த்தர் நிலைவரப்படுத்துவதற்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திட்டாருன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கர்த்தர் இல்லாத ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டிராவல் பண்ணவே கூடாது, டிராவல் பண்ணவே கூடாது. இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த மோசே ஆண்டவர் உயர்த்துறதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேருக்கு தலைவனாய் மாற்றுவதற்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவரிடத்துல இருந்த முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னா, பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. சாதாரணம் நினைக்கிறீங்களா? சாதாரணம் நினைக்கிறீங்க? கவனிங்க, உங்க பெத்த அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பிச்சைக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வளர்த்தின அம்மா அப்பா கோடீஸ்வரன். கவனிங்க, பெத்த அம்மா அப்பா பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க, வளர்த்தின அம்மா அப்பா கோடீஸ்வரன். ஆனா பிச்சைக்காரனான அம்மா அப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனா கோடீஸ்வரனான வளர்த்தின அம்மா அப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்ல, துன்மார்க்கங்கள், அசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க. இவங்கள்ட்ட போனா கஞ்சி கூட கிடைக்காது, இவங்கள்ட்ட போனா பாயில தான் படுத்துறணும், வெறும் தரையில தான் படுக்கணும். ஆனா இந்த வீட்டுல போனா பஞ்சு மெத்த, பயங்கரமான வரவேற்பு, மதிப்பு, கெத்து. அவன் அவன் புள்ள அவன் புள்ள அவன் புள்ள அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கெத்து. நம்ம யாராவது விடுவோமா சொல்லுங்க? நம்ம யாராவது வெறுப்போமா? மோசே வெறுத்தான். யாருக்காக வெறுத்தான் அப்படின்னா, என் கர்த்தருக்காக. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, வேணாப்பா நான் வந்துடுறேன் வெளியே, எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தாலும் எனக்கு யார் தான் முக்கியம் அப்படின்னா கர்த்தரே முக்கியம். ஆசீர்வாதத்தை விட தேவன் முக்கியம்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கிறத என் கண்கள் பார்த்துருக்குது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தரை குறைச்சவங்க நல்லா இருக்கிறத நான் பார்த்ததில்லை. ஆனா ஆண்டவரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதம் போனா கூட போட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறத என் கண்களால பார்த்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரம், இதில் நிறைய பேர் மாறிட்டாங்க. அவங்களுக்கு எது பெருசு தெரியுமா? ஆசீர்வாதம் தான் பெருசா இருக்குது. ஆண்டவர் அதான், ஆண்டவர் ஐஸ் வச்சுக்கலாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கலாம். 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு 10,000 ரூபாய் காணிக்க போட்டால் வேலை முடிஞ்சிச்சு இல்லை? ஆண்டவர் அமைதியாயிருவார். சர்ச்சு கட்டுறதுக்கு தானே பயன்படும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தானே பயன்படும். அப்படின்னு நம்ம கொடுக்காட்டி வேற யாரு கொடுப்பா? நம்ம கொடுத்தா பாஸ்டர் கொஞ்சம் பலமா இருக்குமே அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பேச்செல்லாம் வேண்டாம். நம்ம 10,000 ரூபாய் கொடுக்கலன்னா 10 லட்சம் கொடுக்குற வேற கர்த்தரை எழுப்புவாரு. அதுக்காக ஆண்டவர் வந்து திருடித்தான் கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லலை, அதுக்காக அந்நிய நுகத்துல தான் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன கட்டளை எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனியா நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்கள் இருக்கிற இடம் அசுத்தமானதே ஆனால் அந்த இடத்துல கண்டினியூ பண்றதற்கு கர்த்தர் உங்களுக்கு எஸ் சொல்லவே மாட்டாரு. நோ, வேணாம்ப்பா. அந்த விட்டுட்டு வெளியே வந்த உடனே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய தொடுதல் அவன் மேல வந்துருச்சு. ஆமென். அதை வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்தது வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் போது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. கவனிங்க, நம்பர் 1, முதலாவதாக பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. இந்த மோசே அவருடைய வாழ்க்கையில எடுத்த ஃபர்ஸ்ட் டிசிஷன் என்ன அப்படின்னா, பார்வோனின் குமாரத்தி அப்படின்ற அந்த போஸ்டிங் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருக்காக விட்டுட்டாரு.
அந்த போஸ்டிங் எனக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவர் இல்லாத போஸ்டிங், ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு நம்பர் ஒன். முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய முதல் வெற்றி என்ன அப்படின்னா, ஆண்டவர் இல்லாத ஒரு தலைமைத்துவம், ஆண்டவர் இல்லாத ஒரு பட்டம், ஆண்டவர் இல்லாத ஒரு புகழ் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அதுதான் ஆண்டவரோட நடக்கிறதுனுடைய அர்த்தம். நம்பர் 2, இரண்டாவது, பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ வாங்க, இப்போ இந்த பக்கத்துல யாருன்னா எபிரேய ஜனங்கள், இங்க எகிப்தின் ஜனங்கள். எபிரேய ஜனங்கள் என்ன பட்டுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு டைமே கிடையாது. பாவம் செய்கிறதற்கு இவங்க யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பயங்கரமான டைட்டு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாகடிக்கிறாங்க, அந்த மாதிரி வேலை. ஆனால் இங்கே இருக்குது எபிரேய இடத்துல என்ன பண்ணுறதுன்னா, வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு பாவத்தை தண்ணி மாதிரி குடிக்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. சிகரெட் அடிக்கணும்னா சிகரெட் அடிக்கலாம், தண்ணி அடிக்கணும்னா தண்ணி அடிக்கலாம், பொம்பளை பின்னாடி போகணும்னா போகலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. தண்ணி மாதிரி பாவத்தை குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து இங்க வந்தா இங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடைக்காது, இங்க பாவம் செய்ய முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, மோசே இப்ப ரெண்டுக்கும் நடுவில் நிக்கிறாரு. நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத சூஸ் பண்ணலாமா, இல்ல இவங்களோட சேர்ந்து கஷ்டப்படலாமா? இவங்களோட சேர்ந்தா ரொம்ப பாடுபடுவோம், கஷ்டப்படுவோம். இவங்களோட சேர்ந்தா ஜாலியா இருக்கலாம். ஆனால் நாம இருந்தால் எதாவது, நிறைய பேர் இருந்தால் எதாவது சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே. இல்லைன்னா நம்ம ஆட்கள் என்ன படுத்துகிறோம், அங்கே இருந்துட்டே நம்ம எப்படி இருக்கலாம், அங்கே இருக்கிற கரிஞ்சோறும் தின்ட்டு அங்கே இருந்த மாதிரியே இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு அங்கே என்ன பண்ணிடலாம், பசுத்தமாக வாழ்ந்துடலாம், அங்கே சூப்பராக இருந்துடலாம். இல்லை, அப்படி இருந்துட்டு யாராலையும் பரிசுத்தமா இருக்க முடியாது. இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் கீழே தான் விழுந்துட்டாங்க. சும்மா வேணும்னா அங்க இருந்துட்டு பரிசுத்தமாய் வாழுவேன், நீதியாய் வாழுவேன், அங்கெல்லாம் ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றேன், பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுறதுக்கு கூட தயங்க கூடாது. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா இந்த மோசே இப்போ ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறாரு. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்க தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எப்போ உயர்த்துவார் தெரியுமா, எப்போ ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? அதான் வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாயிராது. உலகத்தை திருப்திப்படுத்தி, உலகத்துக்குள்ளவைகளை திருப்திப்படுத்தி ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தர் சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டுரு. ஆனா இங்க வந்தன்னா உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. சில நேரத்தில் என்ன இருக்கும், பாடுகள் இருக்கும், அவமானம் இருக்கும். ஆனா இதை ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் கர்த்தரே நம்ம என்ன பண்ணுவாருன்னா அழகாய் மேன்மைப்படுத்துவார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் நீங்க அப்படி பண்ணலாம். எல்லாத்தையும் விட்டுருக்கலாம். உங்க கூட சேர்ந்த பசங்க ஜாலியா சுத்தலாம், என்ன வேணாலும் பாவம் பண்ணலாம். உங்களோட சேர்ந்த குடும்பங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு, எல்லா அதிகாரம் உங்களுக்கு இருந்தும் நான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட போக மாட்டேன், அந்த பையனோட சேர மாட்டேன், அந்த பொண்ணோட சேர மாட்டேன், அவங்க அவ்வளோ ஜாலியாக கூப்பிட்டுலாம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு, ஆண்டவருக்குள்ள தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு, தப்பு பண்ணாத போது உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். அவன் ஜாலியா அவ்வளவு தப்பு பண்ணிட்டு அவன் அவ்வளோ ஜாலியா இருக்கான். ஆனால் நீங்க ஒரு தப்பு பண்ணாம அவ்வளவு மன கஷ்டத்தோட இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், இந்த சூழ்நிலை ரொம்ப நாள் நீடிக்காது.
நீடிக்காது. வேதம் சொல்லுகிறது, நீங்க துக்கப்படும் போது உலகம் சந்தோஷப்படும், ஆனா நீங்க கலங்காதீர்கள், வெகு சீக்கிரத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் அறிகிறார். நான் நம்புகிறேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரதை கணக்கிலே வைத்திருக்கிறார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அதனால யாராவது உங்களை கூப்பிட்டா நோ நோ. இந்த மோசையை மாதிரி அப்படி பாவத்தை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, அசுத்தத்தை வெறுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உயர்வை. நம்ம நினைப்போம், எதுக்கு ஆண்டவர் மோசையை வம்படியா கூப்பிடுறாரு? வேண்டான்னா விட்டுற வேண்டியதானே. அவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றான். திரும்ப திரும்ப ஆண்டவர் போய் அவன் காலில் விடுற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கிறாரு, வாடா வாடா நீதாண்டா நீதாண்டான்றாரு. அத்தனை டைம் கேட்குறான், அத்தனை டைமும் ஒவ்வொரு அற்புதத்தை சொல்றாரு. அவனுக்கெல்லாம் ஏன் ஆண்டவர் பதில் சொல்லணும்? எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே மோசையை ஆண்டவர் கண்டிப்பா விட மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவன் விட்டுட்டு வந்தது சாதாரணமான இடத்தல்ல, பெரிய இடத்தை விட்டுட்டு வந்தான் கர்த்தருக்காக. நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஆண்டவருக்காக நீங்க எது ரொம்ப அதிகமா இழந்திருக்கிறீங்களோ, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. உங்களுக்கு நிறைய ஆண்டவர் தருவார். நீங்க தான் நிறைய இழந்தீங்களா கர்த்தருக்காக? சொந்தங்களை இழந்தீங்களா? நான் நிறைய இழந்துட்டு தான் கர்த்தருக்காக வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விதத்தை குறித்து நீங்க துக்கப்படாதீங்க. என் கர்த்தர் இழந்ததை உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு தருவார். நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக இழந்தீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார், அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். ஆண்டவருக்காக இழக்கிறத பாக்கியமா நினைங்க, ஆண்டவருக்காக விட்டு விடுறத பாக்கியமா நினைங்க. பரவாயில்ல, அவன் திட்டுறத எஸ் நான் கேட்கிறேன்னு சொல்லுங்க, அவன் அசுத்தமா பேசுறத எஸ் கேட்கிறேன்னு சொல்லுங்க, உனக்கு பொழைக்க தெரியாதுன்னு சொல்றத ஆமேன் என்று ஆமோதிங்க. ஆமாப்பா, என் ஆண்டவருக்குள்ள நான் பைத்தியக்காரன் திட்டுறானா, இவருக்கு மூளை இல்லைன்னு திட்டுறானா, அதை குறித்து வருத்தமே படாதீங்க. கர்த்தருக்காக நீங்க வாங்குற ஒவ்வொரு திட்டும், கர்த்தருக்காக நீங்க வாங்குற ஒவ்வொரு அவமானமும், மோசையை தேடி 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 போய் இயேசு கூப்பிட்டாரு. நான் நம்புறேன், உங்களை தேடி தேடி வந்து கர்த்தர் அலங்கரிக்கிற ஒரு நாள் வரும். கர்த்தர் கண்டிப்பா தேடி வருவார், தேடி வருவார். மோசையை எத்தனை பேர் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லியிருப்பான், எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க, எத்தனை பேர் கேவலப்படுத்தி இருப்பாங்க. ஏப்பா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு போவியா? ஏன்டா நீ இவ்வளோ பெரிய பாவ சந்தோஷத்தை விட்டுட்டு பாடுபடுறதுக்கு போறியே அப்படின்னு எத்தனை பேர். ஆனா மோசே யாரை குறித்தும் கவலைப்படலை. நான் இதை விட்டுட்டு போனேன்னா பாடுபடுவேன்னு எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன், இல்லை பாடுபட்டா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த பாவம் வேண்டாம். எல்லாரும் ஒரு விசை சொல்லுங்கள், பாடுபட்டா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த பாவம் வேண்டாம். நல்லா சொல்லுங்க, பாடுபட்டா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த பாவம் வேண்டாம். பாடுபட்டா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த பாவம் வேண்டாம். கர்த்தரே உங்களை தப்புவிக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தரா உங்களை தப்புவிக்கும் போது ஆண்டவர் எப்பொழுதும் பாவத்திற்கு உடன்பட்டவர் அல்லவே அல்ல, உடன்பட்டவர் அல்லவே அல்ல. உன் வாழ்க்கை, உன் உயிர் தப்பிக்கணும்னா, அதான் சொல்ற, உன் உயிர் காப்பாற்றப்படணும்னா விட்டு ஓடி போயிரு, விட்டு ஓடி போயிரு, பாவத்தை விட்டு ஓடி போயிரு. இல்லைன்னா உயிர் கூட பிழைக்க முடியாது. என் கண்ணால பார்த்துருக்குறேன், கோயம்புத்தூர்ல ஒரு வாலிப தம்பி அப்படியே வந்து சாஷ்டாங்கமா விழுந்த அழுத. என்னன்னு கேட்டா, அவன் அப்பாவுக்கு வந்து, அவங்க அப்பா ஊழியம் செய்கிறவர், இவனும் ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளை. ஆனால் இங்கே வந்த இடத்துல ஒரு ஃபேமிலியோட பழக்கம் வச்சு, ஒரு இளம் தம்பதிகளோட பழக்கம் வச்சு, ஒரு சின்ன குழந்தை இருக்கிற வீட்டில் பழக்கம் வச்சு, அவருடைய கணவனாரோட பேசி அங்கே நடந்துட்டு அவங்க வீட்டில் காய்கறி வாங்கி கொடுக்குறது அப்படி பழக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த குடும்பத்தோடய அட்டாச் ஆகி எங்கேயோ என்னத்துக்காக அழைக்கப்பட்டவன் இப்போ எங்கேயோ உட்காந்துருக்கிறான். கர்த்தர் எச்சரிச்சுட்டே இருக்காரு, கேட்கவே இல்லை. அவங்க அப்பா வந்து முழங்காலில் நின்று கதறிட்டு கிடக்கிறாரு ஜெபம் பண்ணி. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து அவங்க கணவன் மனைவி 2 பேரும் பைக்கில் இருக்காங்க. இவன் ஒரு பைக்கில் வர்றான். ஒரு மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு மறந்துட்டாங்க. உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த எஜமானன் சொல்கிறார், இல்லை நானே போய் வாங்கிட்டு வரேன். அவன் ஆண்டவர் அறியாதவர். நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் 3 நிமிஷத்துக்குள்ள
அவர் பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டுறாரு. அப்ப கடவுள் லிட்டரலா பேசுறாரு, இந்த ஆக்சிடென்ட் நீ பட வேண்டியது, நீ தான் அந்த இடத்துல காலடி பட வேண்டியது, பட் அவன் அடிபட்டிருக்கிறான், நீ தான் போக வேண்டியது. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தானோ இல்லையோ, ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இல்லை என்னை விட்டு போக வேண்டாம், இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவன் கால் உடைஞ்சு கிடக்கிறது நல்ல வாய்ப்பு, நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த தகப்பனாருடைய ஜெபம்னு நினைக்கிறேன், ஓடி வந்து அப்படியே முகங்குப்புற விழுந்து, ஐயா என்னை காப்பாத்துங்க ஏசையா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க கொடுக்கறத என் உயிர் பிச்சையா நினைக்கிறேன், நான் செத்திருப்பேன், என்னை காப்பாத்துனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன், இங்க எங்கேயுமே இருக்காத, நீ ஓடி போயிரு, உன் ஊருக்கே ஓடி போயிரு, இங்க இருந்து 500 கிலோமீட்டர் அவன் ஊரு, உன் பணத்தை வேணா நீ பஸ்ஸுக்கு வேணா நான் கொடுக்குறேன், உன்னை நான் வந்து பஸ் ஏற்றி விட்றேன், அதுக்கு காசு கொடுக்குறேன், நீ இங்க இருக்கவே கூடாது, நீ இங்க இருந்த செத்த, நீ செத்துருவ, உன் உயிரை யாராலும் காப்பாற்ற முடியாது, நீ இங்க இருந்தா இதை விட முடியாது, இல்லை நான் ஒரு 6 மாசம் இருக்கிறேன், அவங்க ஆதரவா இருக்கிறேன், அவங்களுக்கு எதுவுமே வேணாம் ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்துனது மாதிரி இன்னைக்கு போய் திருப்ப அப்புறம் ஊருக்கு போய் நல்ல பிள்ளையா வாழ்ந்து திருமணம் பண்ணி இன்னைக்கு அவங்க அப்பாவும் சேர்ந்து ஊழியம் செஞ்சு இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்கிற ஒரு பையனா இருக்கான். இல்லைன்னா இங்க மரிச்சு போயிருப்பான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்கறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பாவத்தை விட்டு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா ஓடிருங்க, ஓடிருங்க. என் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரவே மாட்டாரு, அந்த இடத்துல இருந்து உங்களை ஒண்ணுமே ஆண்டவரால பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரால. ஆண்டவர் உங்களுக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறீங்களா? அங்கிருந்து வெளியே வந்துருங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் தூக்குவார். ஆனா அங்க இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவருடைய கை உங்களுக்கு தெரியாது, உங்க கை அங்க வரவே முடியாது. ஆண்டவருடைய கை நீங்க அங்கிருந்து தூக்கி வெளியே வந்தா தான் ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து பரிசுத்த குலைச்சலுக்கு எப்பவுமே கர்த்தர் துணை நிற்கவே மாட்டாரு. அதான் மோசே அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, பரவாயில்ல சிஸ்டர், துணி வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கா, பரவாயில்ல சிஸ்டர், பிஞ்ச சாரியை கூட கட்டுங்க, பிஞ்ச துணியை கூட கட்டுங்க, கஞ்சி கூட குடிங்க, ஆனா அசுத்த வாழ்க்கை மட்டும் அதை விட்டுட்டு வந்துருங்க, அதை விட்டுட்டு வந்துருங்க. இல்லை என் சூழ்நிலை இந்த மாதிரி, எனக்கு தேவை இந்த மாதிரி, என் சரீரத்தை வித்து தான் நான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு. அதில் தான் என் பிள்ளைகளை வளர்த்த வேண்டியது இருக்கு. ஏன் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்த ஆண்டவர் வந்து வளர்த்துறதுக்கு கஞ்சி ஊற்ற மாட்டாரா? உங்க சரீரத்தை வித்தாதான் கஞ்சி ஊற்றுவார்? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற கர்த்தர் என் கர்த்தர், அவருக்கு என்ன போஷிக்கிறது இருக்கு? அவர் நினைச்சாருன்னா எப்படி வேணாலும் நம்மளை போஷிப்பார். அதனால பாவம் செஞ்சுதான் நான் வந்து உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க, பாவம் செஞ்சுதான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க, பாவம் செஞ்சுதான் ஒரு கம்பெனியில் இருக்கணும்னு நினைக்காதீங்க, பாவம் செஞ்செல்லாம் நீங்க இருக்க வேண்டாம். நீங்க பரிசுத்த அப்படி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டான்னு உதறி தள்ளுங்க. அப்படிப்பட்ட காலேஜ் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட ஸ்கூல் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் எனக்கு வேண்டான்றதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா இருங்க. மேனேஜர்ல இருந்தால் தான் பாஸ்டர் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, அதுக்காக நான் அப்படி இப்படி இருந்து தான் ஆகணும், அப்படி இப்படி பேசி தான் ஆகணும். என்ன பழக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது? அப்படி எப்படி பேசுவீங்க நீங்க? என் காதுகளில் கேட்கிறேன். அப்படி நான் கொஞ்சம் வந்து அவரோட டபுள் மீனிங்கில் பேசினா தான், மேனேஜரோட டபுள் மீனிங்கில் பேசினா தான் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டாவது கிடைக்கும். நம்ம போய் அவர்கிட்ட கோபிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, ஒரு டாக்டர் இருக்காங்க, எல்லா டாக்டரையும் சொல்கிறேன், ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டர் அப்படியே பச்சையாக பேசுறாரு, அந்த டாக்டருக்கு அந்த புள்ள வந்து அப்படியே சிரிக்குது. என்னமா இது, என்ன இது அசுத்தமான வாழ்க்கை, அவன் அப்படி பேசிட்டு இருக்கிறான், அவன் நீ சிரிச்சுட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது நிலைமை? அப்படி பேசுறத கேட்கல அப்படின்னு சொன்னா சரி, நீ கேட்குற பரவாயில்ல, பட் அதுக்கு சிரிக்காமாவது இருந்திருக்கலாம்ல, அதுக்கு சிரிக்காமாவது இருந்தா தானே பரவாயில்ல, அதுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணுனா அப்ப அது கொடுமை அல்லவா? சரி, ஒரு சிச்சுவேஷன், உங்க சிச்சுவேஷன் அப்படி இருக்குது, அவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில நீ தள்ளப்பட்ட, சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்றதோட போலாம் இல்ல. ஆனா நான் நம்புறேன் அப்படி நீங்க அதுக்கு ஒத்து போகாதீங்க. நமக்கு எல்லாவற்றை விட பாடுபட்டா கூட எனக்கு பரிசுத்தம் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக பாடுபட்டா கூட கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். நம்பர் 2, ரெண்டாவது பாடுபட்டா கூட எனக்கு தான் முக்கியம் அப்படின்னா கர்த்தர் தான் முக்கியம். ஆமோதிக்கிறீங்களா?
வாசிக்கலாமா? அடுத்து இன்னொரு அந்த அந்த வசனத்தினுடைய அடுத்து கூட வாசிக்கலாம். இனி வரும் பலன்மே நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷத்திலையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன் அதரிசமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்குது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாடுபட்டா கூட பரவாயில்ல, நான் எதை நோக்கமா இருப்பேன்னா இனி வரும் பலன், இனி வரும் பலன். அவனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நான் பாடுபட்டாலும் நித்தியத்தில் என் கர்த்தரோடு தேவனோடு நான் இருப்பேன். மூணாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வேணும். இந்த மோசையினிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் என்ன, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. நான் வெறுக்கிறேன், நான் விடுறேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், பாடுகளை நான் தெரிஞ்சு கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு கர்த்தர் கொடுக்குற பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை நான் எப்பவும் நினைக்கிறேன். நான் ஏன் தாழ்ந்து போறேன், நான் ஏன் விட்டு கொடுக்குறேன், நான் ஏன் பரிசுத்தமாக வாழணும், நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, ஒண்ணுமே கிடைக்கல நான் ஏன் வாழணும், ஒண்ணுமே கிடைக்கல நான் ஏன் ஜீவிக்கணும், ஒண்ணுமே கிடைக்கல, கர்த்தர் ஒண்ணுமே எனக்கு தரல, ஒண்ணுமே எனக்கு தரல, நான் இன்னும் ஏன் ஒண்ணுமே தரலன்னு நினைக்காதீங்க பிரதர் சிஸ்டர், ஒண்ணுமே தரலன்னு நினைக்காதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த காலத்தில் அல்ல, இதுக்காக அல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமே. ஆனால் எல்லா ஜனங்களை பார்க்கல நம்ம பரிதபிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய உயர்வு, நம்முடைய மேன்மை எங்க அப்படின்னா நித்திய காலமாய். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் உன்னை உயர்ந்த இடங்களிலே வைப்பேன். ஆமேன் சொல்லுவோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், மோசேயை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே வைத்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்க வைக்க போறார்னா உயர்வான இடங்களில். ஆமேன். இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வான இடம் உண்டு. அது இந்த வருடமே உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர். மேல வச்சு கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார். கர்த்தர் உங்களை அலங்கரித்து அழகு பார்ப்பார். கர்த்தர் உங்களை தகுதி இல்லாத இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைத்து அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நம்பரெல்லாம் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் எனக்குத்தான். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அழகு பார்ப்பது நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என்னை மேன்மைப்படுத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. என்னை உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய இடத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறவர். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ஆமேன் 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 ஆமேன். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறவர். சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எல்லாரும் செய்யுங்க. என்னை உயர் ஸ்தலங்களிலே, உங்க பிள்ளைகளை உயர் ஸ்தலங்களிலே, உங்க குடும்பத்தை உயர் ஸ்தலங்களிலே கர்த்தரிடத்துல சொல்லுவோம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். என்னை உயர் ஸ்தலங்களிலே வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம்.